அரசியலமைப்பு சட்டம். இது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். இது எழுதப்பட்டு சட்டமாக்கப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம் நாட்டின் ஆட்சி முறையை, மக்களின் உரிமைகளை, சமூக நீதியை, அரசின் அதிகாரங்களை வரையறுக்கிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம அந்தஸ்து மற்றும் வாய்ப்பை வழங்குவதே அரசியலமைப்பின் நோக்கம் என்ற சர்தார் வல்லபர் படேலின் கூற்றுக்கு ஏற்ப அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் தொகுப்பு ஆகும். அரசியலமைப்பின்படி இந்தியா ஒரு இறையாண்மை மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாகும். நாட்டின் மக்களுக்காக நிதி சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் 1946 நிறுவப்பட்ட அரசியலமைப்பு சபையால் உருவாக்கப்பட்டது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அரசியலமைப்பு உருவாக்க வரைவுக்குழு நியமிக்கப்பட்டது மற்றும் டாக்டர் அம்பேத்கர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அம்பேத்கர் அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அரசியலமைப்பு உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். இந்தியா இறையாண்மை மிக்க சமத்துவம். இது அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ செய்யாது. சாதி, மதம், பாலினம் போன்ற எந்த பாகுபாட்டிற்கும் இங்கு இடமில்லை. பல கலாச்சாரங்கள் மற்றும் மதங்கள், மாநிலங்கள் ஆகியவற்றை கொண்டது நமது நாடு மிகவும் பெரியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதியில் அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.